Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDFல எப்படி இமேஜ் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம PDFல லோகோ வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா நம்ம PDF உடைய ஹெட்டரில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம். இப்போ அந்த ஹெட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து நம்ம இமேஜ் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஹெட்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா FPDF அப்படிங்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம FPDFல இருக்கிற ஹெட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்ரைட் பண்ணி நம்ம வந்து ஹெட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து PDF அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸோட FPDF அப்படிங்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த PDF அப்படிங்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம PDFல வந்து இமேஜ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். $this arrow operator image இதில் வந்து நம்ம 6 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இமேஜோடைய லொக்கேஷன், இமேஜ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் ப்ளஸ் இமேஜோட நேம் கொடுக்கணும். ஆனால் இந்த ஃபைல் வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கணும் அதே ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து sample.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை தான் வந்து நம்ம PDFக்குள்ளார வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து சேம் லொக்கேஷனில் இருக்கிறதுனால நம்ம லொக்கேஷன் கொடுக்க தேவையில்லை, அந்த இமேஜோட நேம் மட்டும் கொடுத்தா போதும், sample.jpg. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம JPG இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ FPDFல வந்து நம்ம JPG, JPEG, PNG, GIF இந்த 4 ஃபார்மேட்டில் இருக்க இமேஜஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இடத்துல இமேஜோடைய நேம் மட்டும் கொடுத்து இந்த இமேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ PDF கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த PDF அப்படிங்கிற கிளாஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். $PDF ஈக்குவல் நியூ PDF. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பேஜோட ஓரியன்டேஷன் கொடுத்துக்கலாம், போர்ட்ரேட். அதுக்கு அடுத்தது மெஷரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா நான் மில்லிமீட்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து A4 கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு நியூ பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏரோ ஆப்ரேட்டர் ஆட் பேஜ். இதை வந்து நமக்கு அவுட்புட்டில் PDF கன்வெர்ட் ஆகி ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகணும். அதனால் அவுட்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து PDF கிரியேட் ஆகிருக்கும். நம்ம கொடுத்த இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த இமேஜ் ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகிற X ஆக்சிஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து Y ஆக்சிஸ் கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம பொசிஷன் மூவ் பண்ணணும், லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும், அல்லது டாப்லேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்லேருந்து எனக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் 20 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இந்த 20 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெஷரிங் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதனோட யூனிட் வந்து எடுத்துக்கும். இப்போ 20 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்லேருந்து மூவ் ஆகிருக்கும். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிருக்கும். அதே டாப்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அடுத்த ஆர்குமெண்ட் வந்து Y ஆக்சிஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 20 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டாப்லேருந்து அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வித் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வித்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜ் வந்து ரீசைஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜோட டைப் கொடுக்கணும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது JPGயா, JPEGயா, PNGயா, GIFா அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம JPG யூஸ் பண்ணுறதுனால JPG அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கம்பல்சரி வந்து கொடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருக்க அந்த நேமில் இருக்கிற எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDFல வந்து எப்படி இமேஜ் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதிலே வந்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.